கை கட்டிட்டு உட்காருன்னா இங்கே என்ன இரு போ. ஆக்சுவலாக என்ன இல்லை நான் வந்து இல்லை யாரோ இருக்கிறாங்க அவங்கள ஒன்று வந்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு லைவ்ல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வியானாக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் தான் நேற்று நடந்ததுங்க. இந்த எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறான்னா, வியானாவோட பெட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு பக்கத்தில் படுத்த மாதிரிலாம் இருக்கான். வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக கை காலை வச்சுட்டு அமைதியாக இருக்கனா இரு, அப்படி இல்லையா உன் இடத்துக்கு எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. அதாவது எஃப்ஜே தான் இவங்களை அப்ரோச் பண்ணுறான், அது தெளிவாக தெரியுது. தொடர்ச்சியாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி வியானாவும் அந்த விஷயத்தை ரசிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி அடித்து பார்க்குறான்னா இவங்களுமே அடித்து பார்க்குறாங்க. அவன் கையை பிடிக்கணும்னு நினைக்கிறான்னா இவங்க கையை கொடுக்குறாங்க. எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் ஃபோர்ஸாக வந்து அண்ணா அண்ணான்னு சொல்கிறாங்க. அதாவது நான் லவ் கண்டென்ட்லாம் அவங்ககிட்ட பண்ணலப்பான்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. பட் வியானா வந்து ஸ்டார்டிங் ஒழுங்காக அவங்க கேமை விளையாண்டாங்க. போக போக தேவையில்லாத பிரச்சனையிலலாம் மாட்டி அதாவது வந்து வினோத், நீங்கள் வந்து வினோத்துக்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்ன பிரச்சனையோ அதை சொல்லலாம், அதாவது சொல்ல வேண்டிய இடத்துல அந்த பிரச்சனையை சொல்லலாம். ஆனால் வினோத்தை எதிரி மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய நெகட்டிவாக மாறிடுச்சு. அதே மாதிரி க்யூட்டாக பண்ணுறேன்னு சில விஷயங்களை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் எனக்கு ஃபீல் ஆச்சு, பார்த்தா எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இதை தாண்டி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு எப்போ பாரு கேமரா கான்ஷியஸாக இருக்குது, அதாவது யார்கிட்டயே அது பேச போகுதுன்னா முதல்ல கேமராவை தான் பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் நம்மளால மறுக்க முடியலங்க. ஏன்னா நிறைய இடத்துல நான் நிறைய போட்டோ பார்த்துட்டேன். ஒரு இடத்துல இப்ப சுபிக்ஷா அழுகுறாங்க, சமாதானப்படுத்த போறாங்கன்னா சமாதானப்படுத்துற வேலையை தானே பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த ஸ்பாட்ல முதல்ல கேமரா என்ன பண்ணுது, கேமரா ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கான்றதை பார்த்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஸோ அது வந்து சரியான விஷயம் கிடையாது. அப்ப நீங்க நடிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அது எனக்கு உறுத்தலா பட்டது. இப்பயுமே சரி, இவன் கண்டென்ட் இவன் நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான், நம்ம கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான்னா அவாய்ட் பண்ணிட்டு போனோம். அதை விட்டுட்டு அவனுக்கு ஸ்பேஸ்லாம் தந்தா நீயும் அந்த கண்டென்ட்டை பண்ணுறன்னு தான் அர்த்தம். அதாவது நான் கண்டென்ட் பண்ணலனோ இவங்க கொண்டு வரணும், அதே மாதிரி வந்து கண்டென்ட்டும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு டைலமால தான் இருக்காங்க. என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி எஃப்ஜே கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் பாட்டுக்கு ஒழுங்கா இருந்தேன், நான் பாட்டுக்கு ஒழுங்கா என்னோட வேலையை பார்த்தேன், நீதான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நான் பாட்டுக்கு ஒழுங்கா ஒரு சைடு இருந்தேன், நீ தான் தேவையில்லாம லவ் கண்டென்ட்டுக்குள்ள என்னை இழுத்துட்டேன்றதா சொல்றாங்க. அது எக்ஸாக்டா அப்படி சொல்லல, நான் பாட்டுக்கு ஒழுங்கா இருந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவனுமே கேட்குறான். இவன் லேசப்பட்ட ஆள் இல்லைங்க. ஆதிரை கிட்ட என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதிரை கேம் நீ உனக்கு வெளியே ஆள் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ காரணம் சொல்லி கழட்டி விட்டான். இப்போ அடுத்ததா இந்த வியானாக்கா அடி போட்டுட்டு இருக்கான். என்ன பிளான் வச்சிருக்கான்றதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வியானா வந்து ஒரு ஸ்டேஜில் இவன் கிட்ட ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தான் வெளியே ஆள் இருக்குல்ல, அவங்களாம் இதை பார்த்து கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வியானா பொண்ணு சொல்லுது. அப்போ இவனுக்கும் வெளியே ஆள் இருக்கு போலங்க. அடப்பாவீங்களா, எல்லாவனும் ஆளோட தாங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரு லவ்வரை வச்சிருக்காங்க. உள்ள வந்தால் லவ் கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையாடா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? அதாவது ஆதிரைக்கு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதை விட்டுட்டு எஃப்ஜே கூட வந்து லவ் கண்டென்ட் பண்ணாங்க. இந்த எஃப்ஜேக்கும் ஏதோ ஆள் இருக்கு போல. ஏன்னா வியானா சொல்றாங்க, உனக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இதை பார்க்க மாட்டாங்களா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவன் ப்ராப்பராக எந்த பதிலுமே சொல்லுங்க. ஏதோ சொல்லிட்டான், பார்த்துட்டு போகிறாங்க, ஏதோ சொல்கிறான். அப்போ இவனுக்கும் வெளியே ஆள் இருக்கு போல. எந்த தைரியத்தில் இவனுங்க ஆளை வச்சுட்டு உள்ள பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபியூச்சர்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகணும்னே யோசிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு கேவலமாக நிலைமை போயிட்டு இருக்கு. இவங்க இந்த எஃப்ஜே பண்ணுறது தப்பா இல்லை வியானா பண்ணுறது தப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம்.